ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூவாக வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அதில் அவுட் சோர்ஸ் புக் என்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தமிழில் 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் எது எது படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு 6th to 12th ஓல்டு புக்கு நியூ புக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவுட் சோர்ஸ்க்கு வந்து வாங்க. ஃபஸ்ட்டு இளங்குமரனார் தமிழ் வளம், மரபு தொடர் அகரவரிசை, மயங்கொலி சொல் அகராதி, பழமொழி 400, ஆட்சி சொல் அகராதி. இது வந்துட்டு கலைச்சொற்கள் இருக்கும். அயற்சொல் கையேடு, தமிழை பிரித்து எழுதுவோம், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, பயன்முறை தமிழ், தமிழ் அகர முதலி அது சண்முகம் பிள்ளை வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்தது தமிழ் பழமொழி ஜெகநாதன் எழுதியிருப்பார். அடுத்து தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா அப்படின்ற புக்கு. நவீன தமிழ் அகராதி இது கிருஷ்ணசாமி அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்தது நன்னூல் எழுத்ததிகாரம், அடுத்து நன்னூல் சொல்லதிகாரம், தொல்காப்பியம், தமிழ் சொல் விளக்கம் இது முத்தையா அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. இளைஞர் தமிழ் கையகராதி இது மேவி வேணுகோபால் அப்படின்றவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது தமிழ் இலக்கணம் தேவிரா புக்கு, புறநானூறு மூலமும் முறையும் அப்படின்ற புக்கும் நம்ம என்ன செய்யணும் படிக்கணும். அதுக்கடுத்தது நம்ம 6th to 12th கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, ரிவிஷனுக்கு நீங்கள் வந்துட்டு புத்தா புக் வந்துட்டு பாருங்கள். இது வந்து எல்லா டெலகிராம் சேனல்லையுமே வந்துட்டு பிடிஎஃபாக போட்டிருப்பாங்க. அது வேணும்னா சொல்லுங்கள், நான் கூட உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். அடுத்தது தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இந்த புக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்துட்டு கலைச்சொற்கள் டெய்லியும் வந்துட்டு நமக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நித்ரா ஆப் அப்படின்ற ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது எல்லாமே. டெஸ்ட்டு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் அதிலேயே நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு மேக்ஸில் நமக்கு வந்து 25 கொஷின் கேட்குறாங்க. சரியா? அந்த 25 கொஷினுக்குமே நான் ஒன்லி வந்துட்டு தங்கமுத்து சாரோட யூடியூப் சேனல் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். 1 to 150 வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பாங்க. நீங்கள் முதல்ல போய் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் மற்ற டெஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 1 to 150 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க டெலகிராம் சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக டெஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபார்முலாவுக்கு நீங்கள் வந்து தனி நோட்டு போட்டுக்கோங்க. 6th to 10th மேக்ஸை வந்துட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் என்ன ரிலேட்டட் இருக்கோ ஸோ நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் டெய்லி போட்டு பாருங்கள். டெய்லி நீங்கள் 25 கொஷினாவது நீங்கள் டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸாமில் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். போன டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலி நான் தமிழ் வந்துட்டு நான் அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அதனால தான் எனக்கு வந்து மார்க் கம்மியானது. நீங்கள் மேக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு சயின்ஸு ஜியாகிரஃபி, அதாவது நீங்கள் 6th to 10th வந்துட்டு கண்டிப்பாக படிங்க. 11th 12th வந்து நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 6th to 10th வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் நமக்கு வந்து 10 கொஷின் கேட்குறாங்க. அடுத்தது பாலிட்டியில் நமக்கு 15 கொஷின். கண்டிப்பாக இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எது கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஐஎன்எம்மும் பாலிட்டியும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? இதில் வந்துட்டு 6th to 12th சிலபஸ் வைஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 11th 12th வந்து தனி நோட்டு போட்டு எழுதுங்க. ஏன்னா அந்த டைமுக்கு நம்மளால் வந்துட்டு நம்ம எழுதியிருக்க நோட்டில் தேட முடியாது. சரியா? ரிவிஷன் பண்ணும்போது. ஸோ அதனால் 11th 12th நீங்கள் தனி நோட்டு போட்டு எழுதிக்கிறது பெட்ரு. சரியா? அடுத்தது எக்கனாமிக்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு பார்த்தோம்னா 10th 11th 12th. சரியா? ஸோ இது மூணுலேயுமே சிலபஸில் என்ன இருக்கோ அதுபடி வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு சிலபஸ்ஸு தேட முடியல அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ரைட் பண்ணி நான் உங்களுக்கு பிடிஎஃப் கூட நான் கொடுக்குறேன். சரியா? அடுத்தது தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இது வந்துட்டு 8th to 12th தான் சிலபஸ் வைஸ் நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் புக்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாலிட்டி பிரகதீஷ் பப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது அதாவது இது குரூப் 2 அதாவது குரூப் 4க்கு நான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கு கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்தது வெங்கடேஷன் புக்கு தமிழ்நாடு அரசாங்கம், இந்திய தேசிய இயக்க வரலாறு, தற்கால தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும், நவீன காலம் தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் வந்து 6th to 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். சரியா? இதில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எதுனா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அவுட் சோர்ஸ்லேருந்து இப்போ நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்குறனால இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க.
அடுத்தது எக்கனாமிக்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா சங்கர் கருப்பையா அப்படின்றவங்க புக் எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த புக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழுக்கு புத்தா புக்கு, எஸ்எம் புக்கை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு வந்துட்டு தங்கமுத்து சாரோட யூடியூப் சேனல் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.